Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு இந்த சண்டே சிட்சாட் வீடியோல என்னோட ஜிம் எசென்ஷியல்ஸ், நான் கிளம்பும்போது எப்படி கிளம்புவேன், ஹேர் ஸ்டைல், அவுட்ஃபிட்ஸ் என்னென்ன வாங்குவேன் ஃப்ரம் ஸ்க்ராச் எவ்ரிதிங். அப்புறம் என்னுடைய ஜிம் பேக் உள்ள என்ன வச்சிருக்கேன், ஜிம் ஷூஸ் எந்த பிராண்டு, இந்த மாதிரியான ஜிம் ரிலேட்டடான விஷயங்கள். அண்ட் நான் என்னுடைய ஒர்க் அவுட்ஸ் எப்படி நான் ஸ்கெடியூல் பண்றேன், ஃபுட் எப்படி எடுக்கிறேன், வெயிட் லாஸ், வெயிட் கெயின், வெயிட் பேலன்சிங் எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோல இந்த சம்மந்தப்பட்ட மாதிரியான விஷயங்கள் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். ஸோ அது எல்லாமே என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு கிளம்புறதுல இருந்து போவோம். ஓகேவா, ஜிம்முக்கு வந்துட்டு கிளம்புறணும் அப்படின்னும் போதே என்னுடைய ஹேர் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். பிகாஸ் முடி வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது த்ரூ அவுட் த செஷன். ஸோ இஃப் ஐ ஃபீல் லைக் கியூட்ஸி அண்ட் நைஸ் அண்ட் ஆல், நான் வந்துட்டு என்ன பண்ணுவேன்னா இது பண்ணுவேன், இந்த வெர்ஷன் பண்ணுவேன். அப்படி இல்லைன்னா என்ன பண்ணுவேன் அப்படின்றத ஃபர்ஸ்ட் காமிக்கிறேன். ஏன்னா அதுதான் வந்து ஈஸி ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு மறுபடியும் அடுத்தது பண்றதுக்கு. ஸோ பேசிக்லி இந்த பார்ட்டிஷன் எடுத்துக்கிறேன்னா, எனக்கு வந்து இந்த பன் போட்டு ஒர்க் அவுட் பண்றது வந்து பிடிக்காது. ஸோ ஐ டூ திஸ். பிடிக்காதுன்னா ஏன்னா அது கரண்டு கீழே விழுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அது அன்கம்ஃபியா இருக்கும். ஸோ இப்படி எடுத்து ட்விஸ்ட் பண்ணி இந்த முடியை இப்படி தூக்கிட்டு இங்க பின் பண்ணுவேன். அப்பதான் பின் மறையும் அப்படின்ட்டு. பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் அந்த பின் தூக்கிட்டு இருக்கிறது தெரியும். பின்னை எடுத்து இப்படி நம்ம குத்திப்போம், இந்த முடியை எடுத்து இப்படி விட்டுப்போம். அதே வந்து நான் இந்த சைடும் பண்றேன். இது வந்து குவிக்கா, சிம்பிளா, ஈஸியா முடியிற ஒரு ஹேர் டூ. அட் த சேம் டைம் ஜிம் செஷன் ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு இன்டாக்டா இருக்கும். இந்த சைடும் பின் பண்ணிப்போம், முடி அப்படி விட்டுருவோம். இதை மட்டும் விட்டிங்கனாலே இது ஒரு கியூட்டான ஹேர் ஸ்டைல். நீங்க வெளியெல்லாம் கூட போட்டு போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுவேன்னா, இதை எடுத்து இப்படி மேல தூக்கி இந்த மாதிரியான கசடா முடிகளை எல்லாம் தூக்கி, ஆல் கொசுறு முடிஸ் ஹேர் கட் பண்ணதுனால இதெல்லாம் இப்படி வெளியில வருது, தூக்கி ஒரு போனி. ஓகே, தட்ஸ் இட். இது வந்து லோ போனி. இப்போ சப்போஸ் நான் வந்து படுத்துட்டு பண்ற மாதிரியான ஒர்க் அவுட்ஸ்லாம் இருக்கு, போனி டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்னா அது லோ போனி ஆயிடும். இல்லைன்னா இந்த மாதிரி ஹை போனி. இட்ஸ் அ வெரி நைஸ். இந்த ஹேர் லைனை இழுக்காத மாதிரியான கம்ஃபியான ஒரு ஹேர் ஸ்டைல். இப்போ சத்தியமா ரொம்ப கேவலமா வந்திருக்கு. காலையில டைம் நான் போடும்போது டீசெண்டாக தான் இருக்கும். ஐ கிவ் யூ மை வேர்ட். இப்போ ரொம்ப கேவலமா வந்திருக்கு. நான் ஸ்ட்ரைட்டன் பண்ணிட்டு உடனே பண்ணிவிட்டேன். அதனால அப்படி குச்சியா இருக்கு. ஐ டோன்ட் லைக் இட். இந்த அளவுக்கு மோசமா பண்ணனா திருப்பி ரிமூவ் பண்ணிட்டு தான் பண்ணுவேன். இப்போ இன்னொரு மாடல் சொன்னால, சம்டைம்ஸ் இஃப் ஐ ஃபீல் லைக் ஆல் நைஸ் அண்ட் ஏனோ பண்ணணும் அப்படின்ட்டு, அப்போ வந்து நான் என்ன பண்ணுவேன்னா பிரைடு இதே மாதிரி ஆனா பின்னி போடுவேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் என்ன சொல்றது, கியூட்டா இருக்கும். அவ்வளவுதான், எனக்கு பிடிக்கும். ஸோ இப்படி பின்னி 2 முடி வரைக்கும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் வெறும் இந்த ஸ்ட்ராண்ட்ஸை மட்டும் பின்னி அதே மாதிரி ஹேர் பின்ன பின்னாடி போட்டு குத்திக்கோங்க. அண்ட் தென் இந்த சைட். அவ்வளவுதான், நீட் அண்ட் சிம்பிள். முகத்துல வந்து முடி விழாத மாதிரியான ஒரு நார்மல் ஹேர் டூ. we are done. ஓகே, அடுத்தது நான் என்ன பண்ணுவேன்னா, கொஞ்சம் நான் ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணிட்டு ஏதாவது ஒரு லிப்ஸ்டிக் போட்டு போவேன். லிப்ஸ்டிக் ஏன் போடுவேன்னா, நிறைய லிப்ஸ்டிக் இருக்கு. நான் வந்துட்டு டெய்லி ஒரு கலர் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்ப்பேன், மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி பார்ப்பேன். அதுக்கு அது வந்து ஒரு நல்ல ஒரு டைம் நான் வந்துட்டு பண்ணி பார்க்கறதுக்கு. அண்ட் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா எடுத்துட்டு நான் வந்துட்டு என்னுடைய லிப்ஸ்டிக்ஸை வந்து காலி பண்ணுவேன். ரொம்ப போல்டாலாம் போக மாட்டேன். இந்த மாதிரி கொஞ்சம் பர்ன்ட் ரெட் இல்லைன்னா பர்ன்ட் ப்ரௌன் நியூட் இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து நான் ஸ்டிக் பண்ணிப்பேன். நான் ரெட் எல்லாம் ரொம்ப டூ மச்சா இருக்கும். ஒரு மாதிரி சட்டில் நியூட் கலர் மாதிரியே நான் ஸ்டிக் பண்ணிப்பேன். மேட் கலர்ஸ் யூஸ் பண்ணிப்பேன். அண்ட் என்னோட லிப்ஸை வந்துட்டு கொஞ்சம் மாய்ஸ்சரைஸ்டாக வந்து பார்த்துக்கோ. நான் இன்னொன்று என்ன பண்ணுவேன், லிப்ஸ்டிக் போடுறதுக்கு ஒரு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லிப் பாம் இல்லைன்னா லிப் கிளாஸ் அதெல்லாம் போடுறேன்னா ஸ்வெட் ஆகும்போது இதை வச்சு ரிமூவ் பண்ணிடுவேன், டவல் வச்சு ரிமூவ் பண்ணிடுவேன். அப்புறம் ஒர்க் அவுட் பண்ற அந்த இதுல வந்துட்டு என் லிப்ஸை நானே கடிச்சு ரொம்ப டேமேஜ் பண்ணி வச்சேன் ஸ்டார்டிங்ல. அதனாலதான் சரி, லிப்ஸ்டிக் போட்டாலாச்சும் கான்சியஸா நம்ம அந்த வேலையை பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வந்துட்டு என்னுடைய அந்த லிப் தோலெல்லாம் வந்து கடிக்காம இருப்பேன் அப்படின்ட்டு லிப்ஸ்டிக் போடுறேன். அதுவும் ஒரு ரீசன். அப்படிதான் அது ஆக்சுவலா ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் நான் வந்துட்டு இந்த எக்ஸ்பிளைன் பண்றதுல ஆர்வமா இறங்கி ஒரு காம்பினேஷனா டெய்லி காலையில கிளம்பும் போது போட்டு பார்த்து அதுல வந்து அப்படி ஆர்வம் போயிடுச்சு. ஸோ அதனால ஐ டூ தட். ஃபேஸ்க்கு வந்துட்டு ஒரு சன்ஸ்கிரீன், அது வந்து சன்ஸ்கிரீன் ஸ்டிக்கா இருக்கலாம், இல்லை ஏதாவது ஜெல் பேஸ்டு சன்ஸ்கிரீனா இருக்கலாம், அதை போட்டுட்டு I'll go. I feel like working out இந்த ட்ரெஸ் போட்டு. அடுத்தது என்னுடைய அவுட்ஃபிட்ஸ் நான் காமிச்சிடுறேன். அவுட்ஃபிட் வந்து ஷர்ட்ஸ் வந்துட்டு உசாரஸ் அப்படின்ட்டு ஒரு பிராண்ட் இருக்கு. அதுல வந்துட்டு நிறைய நான் வந்துட்டு ஷர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மெட்டீரியல்ல இருக்கும்.
முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து டார்க் கலர்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண பார்ப்பேன். ஆர் அந்த ஸ்வெட் மார்க் ரொம்ப ஆப்வியஸா தெரியாத மாரி எனக்கு அது அவ்வளவா புடிக்காது. நான் வச்சிருக்க சில ஷர்ட்ஸ்ல தெரியும். அத நான் வாங்கிட்டேன். ஒண்ணும் பண்ண முடியாது. இந்த ஷர்ட்லலாம் கொஞ்சம் தெரியும். பட் ஐ டோன்ட் மைண்ட் இட். ஸோ அந்த பிராண்ட் எடுப்பேன். அதுக்கப்புறம் Zelocity பை Zivame. அது கூட நல்லாருக்கும். அதுல இருக்கக்கூடிய ஷர்ட்ஸ் கூட. சைஸ் மட்டும் பார்த்துட்டு வாங்கணும். மோஸ்ட்டா இந்த மாரி ஆக்டிவ் வேர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மாரி எம்முன்னு இருக்கும். ஆனா, உங்களுக்கு ரொம்ப சின்னதா இருக்கும். ஸோ, மோஸ்ட்டா நான் எடுக்கிறதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா, எல் அண்ட் எக்ஸ்எல்லா தான் இருக்கும். அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க மாதிரி இருக்கும். அதுவே சிலது வந்து ப்ராப்பரா ஃபிட்டா இருக்க மாதிரி இருக்கும். ஸோ, ப்ராப்பரா சைஸ் சார்ட் பார்த்துட்டு வாங்கிக்கோங்க. நான் என்னுடைய ஃபேவரைட்ஸ் நான் வச்சிருக்கிறது அதெல்லாம் உங்களுக்கு லிங்க் கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். அடுத்து பேண்ட் வந்துட்டு ஹேண்ட்ஸ் டவுன் பிளிஸ் கிளப்போட பிளாக் அந்த லெகின். தி பெஸ்ட். பிளிஸ்க்ல போடுறது ஸ்பெசிஃபிக்கா நான் ஏன் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, 2 பவுச் இருக்கு. லைக் ஒண்ணு வந்துட்டு அட் த பேக் ஆஃப் த பேண்ட் இந்த மாரி ஒரு ஜிப் இருக்கு. பட் இது நான் மோஸ்ட்டா யூஸ் பண்ண மாட்டேன். சைட்ல வந்துட்டு ஒரு பாக்கெட் இருக்கு. அது என் ஃபோன் அழகா வந்துட்டு போய் செட் ஆகும். நான் என் ஃபோனு, ஏர்பாட் மாட்டிட்டே வந்துட்டு வேலை செய்வேன் அப்படின்றதுனால, ஃபோன் வந்து பக்கத்துலயே கையிலயே வச்சுப்பேன். அந்த பேண்ட்ல வைக்கிறதுக்கு வந்துட்டு சூப்பரா இருக்கும். அண்ட் ஐ ரியலி லைக் திஸ் பேண்ட். சூப்பரா இருக்கும். நான் வச்சிருக்க சைஸ் வந்து எல். இதுவும் வந்து நீங்க பார்த்து தான் வாங்கணும். ஜென்ரலா எம் தான் வாங்குவீங்க அப்படின்னா, இந்த பேண்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு வந்துட்டு டைட்டா இருக்கும். அந்த கிரிப் குடுக்கும். பட் இப்போ வந்து நான் கொஞ்சம் வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்றதுனால, இது எனக்கு ஹிப்லலாம் வந்து லூஸ் ஆக ஆரம்பிச்சுச்சு. அப்பப்போ எடுத்து தூக்கி தூக்கி விட்டுட்டு நான் வந்துட்டு பண்ணிட்டு இருக்கேன். விச் ஐம் வெரி ஹேப்பி ஆக்சுவலா. பட் நெறைய பிளாக் பேண்ட் இருக்கு இதுலயே அப்படின்றதுனால, நான் இப்ப மாத்துற பிளான்ல இல்ல. ஸோ பேண்ட்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா கண்ண மூடிட்டு நான் வந்துட்டு பிளிஸ் கிளப்போடது உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அது இல்லாம க்ளோவியோட பேண்ட்ஸும் நல்லாருக்கும். நெறைய டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர்ஸோட இருக்கும். பட் அதுல வந்து பாக்கெட் கிடையாது. அதனால ஐ டோன்ட் பிரிஃபர் தட். ஸோ அது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னர் வேர்ஸ் அப்படின்னும்போது நான் எல்லாத்தோட லிங்க்ஸ் உங்களுக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுக்குறேன். ஸ்போர்ட்ஸ் ப்ரா, அப்புறம் சீம்லெஸ் பேண்டி, அதுக்கப்புறம் டேங்க் டாப்ஸ். இது வந்துட்டு 3 மஸ்ட் ஹேவ் எனக்கு லேயரிங் பண்றதுக்கு. ஸோ அதனுடைய லிங்க்ஸும் நான் உங்களுக்கு வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துடுறேன். நீங்க செக் பண்ணிக்கோங்க. அடுத்தது வந்து டவல். டவல் வந்து கையில கண்டிப்பா வச்சுக்கணும். அது ஜிம்மோட ரூல்லயும் இருக்கு. பிளஸ் நமக்கும் அது வந்துட்டு லைக் போட்டு எக்யூப்மெண்ட்ஸ்ல உட்கார்றதுக்கு முன்னாடி போட்டு உட்கார்றது, ஸ்வெட் ஆனா துடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஆல்ரெடி இருக்க ஸ்வெட்ல துடைக்கிறதுக்கு. அந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்துட்டு டவல் ரொம்பவே வந்து உபயோகமா இருக்கும். இதெல்லாம் வந்து நார்மலா அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய துணி கடைகள்ல வாங்குற டவல். நீங்க வந்து மைக்ரோ ஃபைபர் டவல் இந்த மாதிரி கூட வாங்கிக்கலாம். பட் நான் வந்துட்டு எங்க அம்மாகிட்ட போயிட்டு இந்த மாரி லஞ்ச் டவல் மாதிரி வந்து வாங்கி குடுங்க அப்படின்ட்டு இதோ இந்த சைஸ்ல வந்து வாங்கிக்கிறது. இது மாதிரியான சில டவல்ஸ் வந்து ஐ யூஸ். ஓகே, ஐல் ஆல்சோ ஷோ மை ஜிம் ஷூஸ். இது வந்துட்டு ஹெச்ஆர்எக்ஸ் பிராண்டோட ஷூஸ். இது வந்து கிட்டத்தட்ட 1 இயர் மேல நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் எக்ஸ்க்ளூசிவா இது ஒன்லி ஃபார் ஜிம். ஜிம்லயும் வந்துட்டு வெளியில யூஸ் பண்ணாத ஷூஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ண சொல்லுவாங்க உள்ள. ஸோ அதனால திஸ் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஜிம் பர்பஸ். அண்ட் சாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி ஒரு Amazon ஹால்ல உங்களுக்கு காமிச்சிருந்தேன். அது வந்து ஒரு ஆங்கிள் லென்த் காட்டன் சாக்ஸ். அதனோட லிங்க்கும் நான் எல்லாத்தோட லிங்க்கும் உங்களுக்கு குடுத்துர்றேன். ஜிம் ஷூஸ் வந்துட்டு என்னுடைய ஜிம் பேக்ல வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஷூ பேக்கும் வந்துட்டு நான் கையிலேயே வச்சிருப்பேன். அது உள்ள போட்டு எடுத்துட்டு போயிட்டு வரதுக்கு. ஓகே, நவ் வாட்ஸ் இன் மை ஜிம் பேக் அது பார்க்கலாம். ஆல்ரெடி நான் காமிச்சிருக்கேன். பட் ஸ்டில் திருப்பி இந்த வீடியோக்குள்ள எல்லாம் கலவையா உட்காரணுன்றதுக்காக காமிக்கிறேன். ஜிம் பேக் வந்து இட்ஸ் ஃப்ரம் Amazon. இது வந்து போதுமானதா இருக்கு எனக்கு. அதனால ஐ ஸ்டிக் வித் திஸ். அண்ட் இப்போ என் தம்பியும் வரான். அதனால அவனுடைய ஷூஸ், அவனுடைய ஐட்டம்ஸும் வந்து இதுல வந்து போயிடுது. இதுல வந்து ஒரே ஒரு குட்டி பவுச் எனக்காகன்ட்டு ஒரு பேக்கப்னு வச்சிருக்கேன். ஆனா இது வரைக்கும் நான் இத யூஸ் பண்ணதே கிடையாது. பட் ஸ்டில் இருக்கட்டும்ன்ட்டு வந்து போட்டு வச்சிருக்கிறது. இந்த ஒரு குட்டி பவுச்ல வந்து பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்லி இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஹோலோகிராஃபிக் பவுச். அழகா இருக்குல்ல? ஆ இதுல வந்து சும்மா ஒரு கிளிப். ஜஸ்ட் இன் கேஸ். அப்புறம் ஒரு ஹேர் பேண்ட். ஜஸ்ட் இன் கேஸ் இருக்கிறது பிஞ்சிருச்சுன்னா. அப்புறம் ஒரு பெர்ஃப்யூம் பயங்கரமா நாறுச்சுன்னா. அதுக்கப்புறம் ஒரு ஹேண்ட் சானிடைசர். அதுக்கப்புறம் ஒரு 2, 3 ஹேர் பின்ஸ். அவ்வளவுதான். இந்த மாதிரியான விஷயங்கள் இதுல இருக்கும். அடுத்தது இங்க ஒரு ஃபோன் பவுச் இருக்கு. இந்த பவுச் வந்து ஃபோன் வாங்கும்போது பத்திரமா என் ஃபோன் இருக்கணும் அப்படின்ட்டு வாங்குன ஒரு பவுச். இப்போ வந்துட்டு ஃபோன்லாம் வைக்கிறது ஜிம் போறதுக்கு மட்டும் இந்த பேக்ல ஃபோன வைக்கிறதுக்காக இது. ஏன்னா வேற ஏதாவது ஐட்டம்ஸோட தேஞ்சிடக்கூடாது அப்படின்ட்டு ஏர்பாட்ஸையும் ஃபோனையும் இதுல வச்சு நான் வந்துட்டு என் பேக்ல வச்சு எடுத்துட்டு போவேன். அதுக்கப்புறம் என்னுடைய ஷூ பேக் அண்ட் மோனிஷோட ஷூ பேக், என் தம்பியோட ஷூ பேக் இது உள்ள போயிரும். ஐ ஆல்சோ ஹேவ் கிளவுஸ்லாம். ஆனா இப்போ நான் அதை யூஸ் பண்றது இல்ல. ஏன்னா நான் இப்போ அந்த அளவுக்கு இன்டென்ஸான ஒர்க் அவுட் எதுவும் பண்றது கிடையாது. பழைய ஜிம்ல இருந்தபோது ஐ யூஸ் திஸ். பட் இப்போ வந்துட்டு டேக்கிங் இட் ஸ்லோ தான். ஏன்னா இப்போ லாஸ்டா ஒரு 2 மந்த்ஸா தான் வந்துட்டு கொஞ்சம் கன்சிஸ்டன்ட்டா போறேன். இப்பதான் கொஞ்சம் இன்டென்ஸான வெயிட்லாம் வந்து எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இப்பதான் இந்த காப்பு காய்க்கிறதுலாம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதனால இனிமே தான் வந்துட்டு இந்த கிளவுஸ் வந்து தேவைப்படும். ஆல்சோ என்னுடைய பாக்ஸிங் கிளவுஸ் நான் முன்னாடி வச்சிருந்தேன்.
ப்ரீவியஸா ஒரு ஜிம் எசென்ஷியல்ஸ் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதுல வந்து பாக்ஸிங் கிளவுஸ்லாம் இருந்தது. அப்ப நான் பாக்ஸிங் கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன். ட்ரெய்னர் வச்சு நான் வந்து ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அவர் வந்துட்டு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை பாக்ஸிங் வேலைலாம் கொடுப்பாருன்ட்டு என் பாக்ஸிங் கிளவுஸ்லாம் வாங்கி வச்சிருந்தேன். இப்போ வந்து ட்ரெய்னர் இல்ல, பாக்ஸிங் கிளவுஸும் இல்ல. பாக்ஸிங் கிளவுஸ் இடம் பிடிக்குதுன்ட்டு தூக்கி உள்ள எடுத்து வச்சாச்சு. அண்ட் நாட் ஈவன் பாக்ஸிங் விச் இஸ் ஃபைன். எனக்கு வந்துட்டு அது பெரிய ஆர்வமான ஒரு விஷயமாவும் இல்லை. ஸோ இட்ஸ் ஓகே. அதுக்கப்புறம் ஒரு கேப்பு அண்ட் மாஸ்க், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட். வெளில போகும்போது எனக்கு வந்து என் மண்டையும் என்னுடைய மூஞ்சையும் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நான் எப்படி என்ன பண்ணுவேன் அப்படின்றது காமிக்கிறேன். ஸோ இந்த கேப் தூக்கி இப்படி போட்டு இந்த குடுமையை அந்த கேப் ஹோல்குள்ள விட்டு கீழே இதை இறக்கி இதை ஃபுல்லா இப்படி டைட்டாக்கி இப்படி வந்து போட்டுருவேன். ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாஸ்க் இருக்குல்ல, இந்த மாஸ்க் எடுத்து இப்படி போட்டுருவேன். அப்புறம் நான் பின்னாடி உட்காந்தேன்னா இப்படியே இருப்பேன். இல்ல நான் தான் வண்டியே ஓட்ட போறேன் அப்படின்னா ஐ யூஸ் திஸ் கண்ணாடி டு பிளேஸ் மை கேப் அண்ட் மாஸ்க் அண்ட் கண்ணாடி. இது வந்து டைட்டா இருக்கும், காத்துல பறக்காம. ஸோ இந்த மாதிரியான ஒரு கோலத்துல தான் நான் வந்துட்டு ஜிம்முக்கு போவேன். யா, இட் ஃபீல்ஸ் வெரி சேஃப் அண்ட் செக்யூர். ஏன்னா கையெல்லாம் கொஞ்சம் தீயும், பட் ஐ டோன்ட் மைண்ட். மூஞ்சி அட்லீஸ்ட் நான் ப்ரொடெக்ட் பண்றேனே அப்படின்ட்டு. ஏன்னா ஜிம்மு போகும்போதாச்சும் கொஞ்சோண்டு சன்ஸ்கிரீன் இருக்கும், வரும்போது ஒண்ணுமே இருக்காது. ஸோ அதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக ஐ டூ திஸ். அண்ட் வரும்போது ஏன் ஒண்ணுமே இருக்காதுன்னா நான் போட மாட்டேன். ஸ்வெட் ஆகி கன்றாவியா இருக்கும். அதுல வந்துட்டு என்னால முகம் கழுவாமலாம் வந்துட்டு எதுவும் போட முடியாதுன்ட்டு நான் எதுவும் அப்ளை பண்ண மாட்டேன். வீட்டுக்கு ஜிம்ல இருந்து வர்றதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வண்டியில. ஸோ அதனால வீட்டுக்கு போய் என்ன வேணா பண்ணிக்கலாம் அப்படின்னு காத்து அப்படி ஜில்லுன்னு அடிக்கும் போது நல்லா இருக்கும். பட் இதெல்லாம் போட்டு எப்படி காத்து அடிக்கும் நீங்க கேட்கலாம். பட் அடிக்கும், நல்லா இருக்கும், அது ரிஃப்ரெஷிங்கா இருக்கும். ஸோ இதான் என்னுடைய ஜிம் கெட் ரெடி வித் மீல பேக் எசென்ஷியல்ஸ், அப்புறம் எப்படி பண்றேன் அப்படின்றது. வாண்ட் டு ஷோ யூ மை ஜிம் ஃபேவரட் பெர்ஃப்யூம்ஸ். இது ரொம்ப எசென்ஷியல் ப்ளீஸ். இப்போ வந்துட்டு எந்த அளவுக்கு நான் வந்துட்டு இந்த ஒரு விஷயத்த கன்சிடர் பண்றேன் அப்படின்னா, டெய்லி ஜிம்முக்கு முன்னாடியே குளிச்சுட்டு ஜிம்முக்கு போறதை வந்துட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ண ஆரம்பிச்சேன். சம்டைம்ஸ் தான் நான் அந்த வேலையை செய்வேன். பட் இப்போ வந்து டெய்லி குளிச்சாதான் ஜிம் அப்படின்ற மாதிரி. எனக்கு என்னமோ தெரியல, எனக்கு அந்த ஃப்ரெஷ் ஃபீல் இல்லைன்னா அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். ஆல்சோ சம்டைம்ஸ் ஜிம்மு நாறுனாலோ இல்லை ஜிம்மில் கூட இருக்கவங்க ஏதாவது ஸ்மெல்லா ஒரு மாதிரி, அது கண்டிப்பா ஆப்வியஸா இருக்கும். அதை தவிர்க்க முடியாது, தப்பும் கிடையாது. ஜிம்முன்னா அந்த ஸ்மெல் இருக்கும் தான், அந்த ஒரு சல்ட்ரி ஸ்வெட்டி ஸ்மெல் அது இருக்கும் தான். பட் லக்கிலி நான் இப்போ போற ஜிம்ல வந்து அந்த அளவு இல்லை, வென்டிலேட்டடா இருக்கு. ஸோ அதனால அந்த அளவு மோசமான அந்த ஸ்மெல் இல்லை. பட் சம்டைம்ஸ் வந்துச்சு அப்படின்னா லிட்டரலா அப்படி சட்டையை எடுத்து நானே மூஞ்சி அப்படி மூடிட்டேன்னா என் வாசனையாச்சும் எனக்கு வந்து கொஞ்சம் என்ன சூத் டவுன் பண்ணும் அப்படின்றதுக்காக நான் ஃப்ரெஷ்ஷா இருக்க பார்ப்பேன். அது மாதிரி எனக்கு இந்த ஸ்வெட்டி ஃபீல் இருந்ததுன்னா நானும் யாரையும் டச் பண்ண மாட்டேன். மோனிஷே வண்டியில உட்காடுறேன்னா அப்படியே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டே தான் உட்காருவேன். வாசனை திரவியங்கள் ஃபார் ஜிம் தட் ஐ ரியலி லைக். ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாடி ஸ்ப்ரே, அது வந்து பாடி மிஸ்ட். பாடியில அடிக்கிறது வந்துட்டு இந்த மினிசோவோட பாடி ஸ்ப்ரே நான் வந்துட்டு யூஸ் பண்ணுவேன். இது வந்து பிரில்லியன்ட் ஸ்டார்ஸ் அப்படின்ட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃப்ளோரல் மஸ்கி வாசனை. ஐ ரியலி லைக் இட். பட் இப்போ இது கொஞ்சம் காலி ஆயிடுச்சு. ஆமாம், காலி ஆயிடுச்சு. ஆனாலும் இதை வந்துட்டு அந்த ஃபைனலா இருக்கிற அந்த குட்டி குட்டி பிட்ஸையும் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணணும்ட்டு இதை வச்சுட்டு இருக்கேன். இன்னும் ஒரு 3 நாள் வரும், அவ்வளோதான். ஐ ஆல்சோ யூஸ் பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸோட ட்விஸ்டட் பெப்பர்மெண்ட். இது வந்து நான் நிறைய ரீஸ்டாக்கும் பண்ணி வச்சிருக்கேன். வெனிலா பீனோலுக்கு அப்புறம் 2 பாட்டில் எக்ஸ்ட்ரா இருக்கிறது இதுதான். இது வந்து என்னோட ஜிம் பர்ஃப்யூம் மாதிரி. அகைன் லேயரிங் ஐ யூஸ் திஸ். இது வந்து ஃப்ரெஷ்ஷான மின்டி மென்தால் ஃப்ளேவர் வந்து கொடுக்கும் நமக்கு. அந்த மாதிரியான ஃப்ரெஷ்ஷான வாசனைகள் தான் அந்த மாதிரியான கொஞ்சம் சல்ட்ரி ஹாட் ஸ்வெட்டி ஏரியாவில் வந்துட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான வைப் வந்து இன்ஸ்டண்ட்டாக கொடுக்கும். அதனால ஸோ இது. அதுக்கப்புறமா கொஞ்சம் பர்ஃப்யூம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கிறதுக்கு ஸ்ட்ராங்கான பர்ஃப்யூம்னு பார்த்தீங்கன்னா ஐ யூஸ் திஸ் ஜாராவோட ரெட் வெண்ணிலா. இது வந்து வெண்ணிலா வாசனையா அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்கலாம், பட் கிடையாது. இது வந்து ஒரு மாதிரி சல்ட்ரி ஸ்வீட் வாசனை தான். அண்ட் ஆல்சோ இது பெரிய பாட்டிலாக இருக்குது. என்னுடைய ரொம்ப ஒரு ஃபேவரட்டான ஒரு வாசனை கிடையாது இது. அதை காலி பண்ணுறதுக்காக ஐ யூஸ் திஸ் ஃபார் மை ஜிம். அண்ட் இது ஓகே, இது வந்து டீசெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், கொஞ்சம் ஃப்ளாரல் நோட்டோட இருக்கும், கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ நல்லா தான் இருக்கும், ஜிம்முக்கு அப்ராப்ரியேட்டாக இருக்கும். அப்புறம் இன்னொரு ஒரு ஃபேவரட் வந்து டால்சே கபானாவோட லைட் ப்ளூ. இதுவும் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷான வைப் வந்து கொடுக்கும். சம்டைம்ஸ் ரொம்ப சஃபகேட்டிங்காக ஃபீல் ஆகுது அப்படின்னா இது ஒரு 2 ஸ்பிரிட்ஸ் அண்ட் ஐ எம் சார்ட்டட் அந்த மாதிரி. சம்டைம்ஸ் நான் வந்து எல்லாரையும் சஃபகேட் பண்ணுற மூடில் இருக்கேன் அப்படின்னா ஐ யூஸ் திஸ். ஆனால் இப்போதான் நான் வந்து ரீசெண்டாக இதை நிறைய யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இது வந்து ஜார்ஜியோ அர்மானியோட சி. இப்போதான் இது ஆக்சுவலாக நிறைய யூஸ் பண்ணுறேன். நான் நிறைய என் வீட்டிலே வந்துட்டு என் அம்மா அப்பா 2 பேருமே இதை போட்டால் மட்டும் என்ன சிகரெட் வாசனை வருதுன்னு ஸ்பெசிஃபிக்காக கேட்குறாங்க.
எனக்கு வந்து மனசு ஆக்சுவலா வலிக்குது. என்னது அவ்ளோ ஸ்மோக்கியாவா இருக்கு அப்படின்ற மாதிரி. பட் ஐ அப்சல்யூட்லி லவ் திஸ். இது ஒரு மாரி பெர்ரி வாசனையோட இருக்கும். ஸ்மோக்டு பெர்ரி வாசனை. ஆனா இது அந்த சிகரெட் வாசனை கிடையாது. இது ஒரு நல்ல வாசனை. ஒரு மாரி பூசி பெர்ரி ஸ்மோக்கி வாசனை. இது ஏன் அப்படி சொல்றாங்க? எனக்கு லைட்டா மனசு வலிக்குது. இதெல்லாம் மோஸ்டா கான்ஸ்டன்ட்டா நான் யூஸ் பண்றது. சம்டைம்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும், இல்ல வேற ஏதாவது வாசனை டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணணும் அப்படின்னா, வேற ஏதாவது நான் வந்துட்டு யூஸ் பண்றது உண்டு. பட் மேஜரா சில கிளாசிக்ஸ் அப்படின்னா இந்த பிக்ஸ் தான். அடுத்தது என்னுடைய ஜிம் ரொட்டீன், ஒர்க் அவுட் ரொட்டீன் நான் சொல்றேன். ஒர்க் அவுட் ரொட்டீன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நான் மார்னிங் டைம் தான் வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ண ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா காலையில பண்ணி முடிச்சிடலாம் அப்படின்ட்டு. டைம் வந்துட்டு 7:00லேருந்து 9:00 இதுல எப்பயாவது வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். மோஸ்டா 7 to 8 ஸ்டார்ட் பண்ணி ஒரு 9:30க்குள்ள முடிக்கிற மாரி தான் வந்து பிளான். ஆனா என் கூட வர ஜந்து வந்துட்டு அவன் இஷ்டத்துக்கு டைம வந்து மாத்துவான். இன்னைக்கு நம்ம 8 மணிக்கு போலாம், இன்னைக்கு நம்ம 8:30 மணிக்கு போலாம், இன்னைக்கு நம்ம 9 மணிக்கு போலான்ட்டு. ஸோ அவனுக்கு ஏத்த மாதிரி நான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுவேன். அது மட்டும் தான். அதுக்கப்புறம் ஒர்க் அவுட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு லெக் டே போடுறது ஐ மீன் லெக் ஒர்க் அவுட் பண்றது பிடிக்கவே பிடிக்காது. அது ஒரு 1 மந்த் முன்னாடி சுத்தமா பிடிக்காது. அப்படி இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப டயர்ட் ஆகும். ரொம்ப அந்த சோர்னஸ் பயங்கரமா ஆகும். ரெக்கவரி டைம் செம்மையா ஆகும். ஸோ ஐ ரியலி ஹேட் லெக் ஒர்க் அவுட்ஸ். ஸோ ஆனா நான் வந்துட்டு இத மாத்தணும் அப்படின்ட்டு இப்போ லாஸ்ட் 2 மந்த்ஸா வந்துட்டு லெக் டே ஃபர்ஸ்ட் டே போட்டு முடிச்சிடலான்ட்டு மண்டே வந்து லெக் டே பண்ணிடுவேன். டியூஸ்டே வந்து பேக் அண்ட் பை, வென்ஸ்டே வந்து ஃபுல் பாடி, அதிலேயே ஆப்ஸ் அண்ட் வெயிஸ்ட்டும் வந்துட்டு கவர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தேர்ஸ்டே வந்துட்டு செஸ்ட், ஷோல்டர், பைசப்ஸ், ட்ரைசப்ஸ், அப்பர் பாடி. ஃப்ரைடே வந்து எப்படின்னா எனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ அது பண்ணுவேன். ஒண்ணு கலவையா எல்லாத்தையும் சேர்த்து பண்ணுவேன். சப்போஸ் ஆப்ஸ் வந்துட்டு என்னால ஒழுங்கா கான்சன்ட்ரேட் பண்ண முடியல அந்த வீக் அப்படின்னா அத பண்ணுவேன். ஸோ அந்த 4 டேஸ்ல எது நான் ஒழுங்கா பண்ணலையோ அத நான் பண்ணுவேன். ஸோ 5த் டே வந்து ஜாலி டே மாரி ஃப்ரைடே. ஏன்னா சாட்டர்டே, சண்டே நான் லீவ் விட்டுருவேன். ஸோ ஃப்ரைடே வந்துட்டு அப்படியே எந்தூசியாஸ்டிக்கா போவேன். என்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுவேன். ஸோ அத பண்ணிட்டு வருவேன். அந்த மாதிரி. ஸோ ஒர்க் அவுட்ஸ் வந்துட்டு நான் வெயிட் லிஃப்ட்டும் பண்ணுவேன், கார்டியோவும் பண்ணுவேன். கார்டியோ ஒரு 10 மினிட்ஸ், 15 மினிட்ஸ் அந்த மாதிரி தான். இந்த ஃபுல் பாடி ஒர்க் அவுட் டேல மட்டும்தான் கார்டியோ வந்துட்டு அரவுண்ட் 30 மினிட்ஸ் கிட்ட பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்டா மண்டேஸ் வந்துட்டு நெறைய பேர் வந்து செஸ்ட் போடுவாங்க. இல்லன்னா அப்பர் பாடி போடுவாங்க. ஸோ அப்போ வந்து லெக் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்டா ஃப்ரீயா இருக்கும். ஸோ அதனால லெக் வந்து ஃப்ரீயா ஜாலியா போட்டுறலான்ட்டு நான் வந்து லெக் வந்துட்டு மண்டேக்கு டெடிகேட் பண்ணி மண்டே அத பண்ணி முடிச்சுட்டேன்னா, அடுத்த நாள் ஃபுல்லாவே எனக்கு வந்து என்டர்டெய்னிங்கா ஜாலியா இருக்கும். ஏன்னா, மீதி எல்லா பார்ட்ஸுமே ஐ அம் ஓகே வித் வொர்க்கிங் ஆன். ஆனா, லெக் மட்டும் தான். பட் இப்ப லெக் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் இன்ட்ரஸ்டிங்கா இருக்கு. ஏன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகுது எனக்கு தெரியுது. ஸ்ட்ராங் அண்ட் டோன் ஆகுது. ஸோ அதனால ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டூ வொர்க் மை லெக் மோர். இன்னைக்கு டியூஸ்டே. நான் வந்து வெட்னஸ்டே வந்துட்டு ஆக்சுவலா மறுபடியும் கொஞ்சம் லெக் போட போறேன். ஐ அம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். ஃபுட் வைஸ் பார்த்தீங்கன்னா, பெருசா நான் வந்துட்டு அப்படியே டயட் கான்ஷியஸா இருக்கேன் அப்படின்ற மாரி கிடையாது. கொஞ்சம் கேலரி டெஃபிசிட் பண்ணுவேன். அண்ட் மார்னிங்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒர்க் அவுட் ஐ ஆல்சோ டேக் புரோட்டீன் ஷேக்ஸ். புரோட்டீன் வந்து அந்த என்ன பிராண்ட்? ஆன்னு ஒரு பிராண்ட் இருக்கு. அந்த பிராண்டோட புரோட்டீன் பவுடர் தான் வந்து நான் இப்ப எடுத்துட்டு இருக்கேன். ஸோ அத தவிர்த்து புரோட்டீன் இன்டேக்ன்னு ஸ்பெசிஃபிக்கா எடுக்கிறது வந்துட்டு நான் எதுவும் பெருசா பண்ண மாட்டேன். ஏன்னா வீட்லயே செய்ற சாப்பாடு அந்த மாதிரி செய்யறது தான். நான் எனக்குன்னு போய் டெடிகேட்டடா இதுதான் சமைச்சு, இதுதான் சாப்பிடணும் அப்படின்னு கிடையாது. ஏன்னா இப்போ வந்து நான் ஒரு ஆ 50 to 52 கேஜிஸ் வந்துட்டு மெயின்டெயின் பண்ணிட்டு இருக்கேன். அதிலேயே வந்து மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்ற பிளான் தான். ஸோ அதனால கேலரி டெஃபிசிட் என்னைக்காவது வெளில போய் சாப்பிடுறேன்னா, அதுக்கேத்த மாதிரி அடுத்த மீல் நான் வந்துட்டு பிளான் பண்ணிப்பேன். அங்க ஹெவியா சாப்பிடுறேன், நெறைய கேலரிஸ் இருக்க மாரி சாப்பிடுறேன்னா, அடுத்த மீல் வந்துட்டு கொஞ்சம் லைட்டாவும், இன்னும் கொஞ்சம் கேலரி கம்மியாவும் அண்ட் அட் த சேம் டைம் புரோட்டீன் ரிச் ஃபுட், ஃபைபர் நெறைய இருக்க மாதிரி, அந்த மாதிரி நான் வந்து பார்த்துப்பேன். கொஞ்சம் கிளீன் ஃபுட்டா சாப்பிடுவேன். அப்படிதான் நான் மீன் பண்றேன். அதுதான் சொல்றேன். இந்த மாதிரி ஒர்க் அவுட்ன்னு நீங்க உள்ள வந்து டெடிகேட்டடா பண்ண ஆரம்பிச்சீங்கனாலே, உங்களால வந்துட்டு ப்ராசஸ்டு ஃபுட், நெறைய சுகர் ஐட்டம் இதெல்லாம் வந்து சாப்பிட பிடிக்காது, முடியாது. இது வந்து நான் விசிபிளா பார்த்தோனே, எனக்கு வந்து ஜங்க் ஃபுட்ஸ்னா ரொம்ப பிரியம். வாரத்துல 2 வாட்டியாச்சும் ஐ ஹேவ் டு ஹேவ் பர்கர் அண்ட் பீட்ஸா. இப்பலாம் எனக்கு பர்கர் கிரேவிங்கே கிடையாது. ஒரு 2 மாசம் முன்னாடி வாரம் மெக்டி போயிட்டு இருந்தேன். இப்ப லாஸ்ட்டா எப்ப மெக்டி போனேன் கிட்டத்தட்ட ஒரு 3 வீக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ நம்ம பாடி வந்துட்டு அதுக்கு ஒத்துக்காது. இல்ல வேண்டாம் சாப்பிடாத அப்படின்ற மாரி இருக்கும். நம்ம வேண்டாமே அப்படின்ற மாரி இருக்கும். நானே ஏதாவது செஞ்சு சாப்பிட்டுக்கிறேனே அப்படின்னு ஒரு 2 பன்னீர் கியூப் வாங்கி வந்து வச்சேன்னா, நானே அத எதையாவது போட்டு செஞ்சு சாப்பிடுறது. இந்த மாதிரி. ஸோ நீங்க டெடிகேட்டடா வொர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சு கொஞ்சோண்டு ப்ராசஸ் பார்க்குறீங்க அப்படின்னாலும், உங்க பாடியே வந்துட்டு அத கேட்காது. அதுதான் உண்மை. இது வந்து லைவ் எக்ஸாம்பிள். டேக் இட் ஃப்ரம் மீ. ஸோ நானே இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஃப்ரூட்ஸ்க்குலாம் கிரேவ் பண்றேன். இதெல்லாம் என் லைஃப்ல நடந்ததே கிடையாது. ஃப்ரூட்ஸ்னா எல்லா ஃப்ரூட்ஸும் கிடையாது. பச்சை வாழைப்பழம் அண்ட்
ஆரஞ்சு. இது 2 வந்து என்னுடைய ஃபேவரட்ஸ். ஆரஞ்சு வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணிட்டு வந்ததுமே எனக்கு கிரேவ் ஆகும். ஸோ என்னோட பிரேக்ஃபாஸ்ட்டில் நான் ஆரஞ்சு எடுத்துப்பேன். பச்சை வாழைப்பழம் இட் டிபெண்ட்ஸ். எனக்கு அது பசிச்சுது அப்படின்னா எடுத்து ஸ்நாக் பண்ணுறதுக்கு ஐ யூஸ் தட். அதுக்கப்புறம் ஐ ஈட் தட். அதுக்கப்புறம் யோகர்ட் சாப்பிட்றது, நிறைய தயிர் சாப்பிட்றேன் நான் இப்போ. நிறைய ஆசன் குவான்டிட்டி நிறைய இல்லை, எல்லா மீல்லையும் ஒரு 2 ஸ்பூன் தயிர் போகுது. போர்ஷன் கண்ட்ரோல் பண்ணுறேன். வீட்டில் என்ன சமைக்கிறாங்களோ அதை சாப்பிட்றேன். முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து வெளி ப்ராசஸ்டு பேக்டு ஃபுட்ஸை வந்துட்டு அவாய்ட் பண்ணுறேன். ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும் என்னால் இன்னும் கண்ட்ரோல் பண்ணாமல் இருக்க முடியாது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பெப்சி குடிக்கிறது. அந்த பெப்சி, கோக்கு இந்த மாதிரியான கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸ் வந்துட்டு எனக்கு சின்னதுலேருந்தே ரொம்ப விருப்பம். அதில் இப்போ முக்கியமாக பெப்சி அண்ட் கோக் வந்து கண்ணா பின்னான்னு கிரேவ் ஆகி கண்ணா பின்னான்னு குடிக்கிறேன். பட் ஆனால் எனக்கு நானே ட்ரீட் மாதிரி 5 நாள் ஒழுங்காக ஒர்க் அவுட் பண்ணிட்டேன், ஜிம் போயிட்டேன் அப்படின்னா சாட்டர்டே வந்துட்டு ஒரு 1/2 பாட்டிலாச்சும் குடிக்கணும். அந்த மாதிரி அது எனக்கு கொடுத்துக்கிற ஒரு குட்டி ட்ரீட் மாதிரி. அது ஒன்று தான் என்னால் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ண முடியல. அதை பார்த்தோன்னே டெம்ட் ஆகுது. மீதி ஏதாவது பார்த்தா கூட ஓகே கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு தோணுது. அதை பார்த்தா நோ அப்படி இருக்கு. இப்போ நினைக்கும் போதே எனக்கு நாக்கு வருது. பட் நோ. ஸோ யா, இதான் என்னுடைய கரண்ட் ஜிம் ஜர்னி. என்னுடைய வெயிட் ப்ராக்ரஸில் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 1.5 மந்த் முன்னாடி 53 kgல இருந்தேன் ஜிம் போகும்போது. இப்போ வந்துட்டு இன்னைக்கு டேட்க்கு வந்துட்டு 50.9 வந்திருக்கேன். 50 மார்க்கை தொட்டிருக்கேன். ஒரு 3-4 மாதம் அப்புறம் 50யை தொட்டிருக்கேன். ஐ எம் ஹாப்பி அபவுட் இட். அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு நான் 49 to 50 வந்து மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய டார்கெட்டாக இருக்குது. ஸோ அதை மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். அண்ட் ஆல்சோ ஃபிட்டாக எனர்ஜெட்டிக்காக இருக்கணும் அப்படின்ட்டு. ஜிம் போக ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ் வந்துட்டு மசில் சோர்னஸ் கண்ணா பின்னான்னு இருக்கும். பாடி பெயின் செம்மையாக இருக்கும். கிவ் அப் பண்ணணும்னு நிறைய தோணும். அதுக்கப்புறம் உங்களால் வந்துட்டு எனர்ஜெட்டிக்காக இருக்கவே முடியாது. ஜிம் போயிட்டு வந்தால் எனர்ஜியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஒரு 2 வீக்ஸ்க்கு வந்துட்டு யூ காண்ட். பட் ட்ரஸ்ட் மீ, புஷ் த்ரூ தட் ஃபேஸ். ப்ரோட்டீன் இன்டேக் கொஞ்சம் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. எக் ஒயிட்ஸ் நிறைய சாப்பிட்றது, சென்னா, சிக் பீஸ் இதெல்லாம் வந்து இன்டேக் நிறைய எடுத்துக்கோங்க. ப்ரோட்டீன் இன்டேக் நிறைய எடுத்தீங்கனாலே உங்களுக்கு அந்த மசில் ரெக்கவரி சீக்கிரமாக நடக்கும். ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் டெஃபினட்டாக 2 வீக்ஸ் to 2.5 வீக்ஸ் ஆகும் ஃபுல்லாக ரெக்கவர் ஆகி ஜிம் போயிட்டு வந்தால் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறது, மசில் சோர்னஸ் சீக்கிரமாக சரியாகிறது, அடுத்த ஒர்க் அவுட் பிளான் பண்ணுறது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக நடக்கும். எந்தூசியாஸ்டிக்காக இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டார்டிங் ஒரு 2 to 3 வீக்ஸ் மட்டும் நீங்கள் பல்ல கடிச்சிட்டு ஊட்டிடுங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய சில டிப்ஸ். நீங்கள் வந்துட்டு ஒர்க் அவுட் எந்தூசியாஸ்டாக ஒர்க் அவுட் பண்ண போகிறீங்களா, இல்லைன்னா யோசிச்சுட்ருக்கீங்களா, என்ன ஃபேஸில் இருக்கீங்க அப்படின்றது எனக்கு நீங்கள் தெரியப்படுத்திக்கோங்க. இங்கே நான் உங்களுக்கு காமிக்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்டோட லிங்க்ஸ் எல்லாமே நான் கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். நீங்கள் செக் பண்ணிக்கோங்க லிங்க்ஸ். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதோ இந்த இமோஜியை வந்துட்டு போய் காமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்திக்கோங்க. இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இதோட நான் கிளம்புறேன். உங்கள் எல்லாரும் என்னுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய். Don't let your hair get in the way. Can't be defined by your mistakes. You know you try.